Hello friends, welcome to Emmy Madras Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் குழம்பு ஸ்டைல்ல கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே இருக்குங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துருக்கேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எப்போவுமே குழம்பு செய்யும் போது வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வந்து சரியாக வதக்கலைன்னா உங்களுக்கு குழம்பு வந்து இனிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கின உடனே இப்போது நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 2 சின்ன தக்காளி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்க்கறத விட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் வந்துட்டு நல்லா வதங்கி நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போனாங்க. நல்லா போகிற அளவுக்கு வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே வந்துருக்கணும். இப்போ வந்து நம்ம கருணக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கருணக்கிழங்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் வந்து ரொம்ப மேஷ் ஆகிடும். அதனால் கருணக்கிழங்கு வந்து ஒரு மேஷ் ஆகாத அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். கருணக்கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த காரெல்லாம் வந்து இந்த கருணக்கிழங்குல நல்லா இந்த ஊறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு திருப்பியும் வதக்குங்க இந்த மாதிரி. அப்போ வந்து கருணக்கிழங்கு வந்து உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து நல்லா எண்ணெய்லாம் நல்லா மேலே வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா இந்த மாதிரி மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மட்டன் குழம்பு வந்து என்ன டேஸ்ட்டில் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் வந்து திரிஞ்சிரும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே வச்சுருங்க. ஓப்பனில் வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே வரும். உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.
இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது கருணைக்கிழங்கு பாருங்கள், நான் எந்த அளவுக்கு குக் ஆகியிருக்கணுன்ட்டு நான் காட்டுறேன். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகாமல் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் கருணைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சாதத்து கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.